தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைத்த துதைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாததோ தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என வேறு எம்மொழிக்கும் உள்ள பெருமை எம்மொழிக்கே உள்ளது என்று மார்தட்டி கூறி மொழியின் அடிப்படையில் தான் நாம் உயர்ந்திருக்கின்றோம். ஆனால் சில சில்லறைகளின் விஷயத்தில் நாம் இன்னும் தாழ்ந்துதான் இருக்கின்றோம். சாதி என்னும் சாக்கடையில் வீழ்ந்து கொண்டும் ஆரியம் என்ற அடித்தட்ட சிந்தனையில் வாழ்ந்து கொண்டும் மதம்தான் முக்கியம் என்று மானத்தை துளைத்து கொண்டும் சாதியை ஒழிக்க வேண்டிய சூழலில் சாதி இல்லை எடிப்பாப்பா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய சிறு வயது முதல் சாதியை எதிர்த்து போராட வேண்டிய இளையோர் வயது வரை நாம் சாதி வெறி பிடித்து அலைகின்றோம். அவர்களுக்காக சில கருத்து ஊற்றி சாதி வன்கொடுமை இல்லா இளையோர் இந்தியாவாக பட்டம் சூட்ட வந்துள்ளேன். செவிகளை கொடுங்கள் சிறிது நேரம். இந்தியாவை சாதி வன்கொடுமை இல்லா இளையோர் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்றால் அது முடிந்தது இளையோரால் மட்டுமே, இளையோரால் மட்டுமே, இளையோரால் மட்டுமே. அதை தான் விவேகானந்தர் அழகாக கூறுகின்றார். நெருப்பு பிழம்பு போன்ற இளையோர் உலகம் வேண்டும். அவர்கள் புத்தியும் புகழும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கடலை நீந்தி கடப்பவர்களாக இருக்க வேண்டும். யமனின் வாயில் நுழைந்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். இத்தகையோர் நூற்றுக்கணக்கானோர் வேணும். அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருக்க வேண்டும் என்று சாதி வன்கொடுமை இல்லா இளையோர் இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்றால் இளையோர் இத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அழகாக விவேகானந்தர் கூறுகின்றார். அக்கினி சிறகொன்று கண்டேன் அதை ஆங்கோர் கண்டிடை பொதித்திரை வைத்தேன். விந்து தனிந்த காடு கழல் வீரத்தில் குஞ்சொன்று முப்பொன்றும் உண்டோ என்று பாடினான் பாரதி. சாதி வெறி பிடித்த இந்த புத்திக்குள் அதை அகற்ற வேண்டும் என்ற இளையோரின் சிந்தனையை போடும்போது அந்த சாதி வெறி என்னும் காடானது தீயால் பற்றி எறியப்பட்டு சமூகம் சாதி வெறி இல்லா இளையோர் இந்தியாவாக மாறும் என்பதை அழகாக பாடியிருக்கின்றார் பாரதியார். சுயநலம், சுயமாக சிந்தித்தல், இவ்விரு வார்த்தைக்கும் வேறுபாடு தெரியும் என்று நினைக்கின்றேன். சுயநலம் என்பது நான் மட்டும் தான் இச்சமூகத்தில் உயர்ந்தவன், என் சாதிதான் உயர்ந்தது என்று சுயநலமாக சிந்தித்தல். அப்படி சிந்திக்க கூடாது. ஆனால் சுயமாக சிந்திக்க வேண்டும். எவ்வாறு? சாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இவற்றின் பெயரால் அரசியல் செய்கிறார்களே, அவர்களின் பின் இல்லாமல் நான் இளைஞன், இந்த சாதியை நான் தான் இம்மையத்தில் இருந்து விலக்க வேண்டும் என்று சுயமாக சிந்திக்க வேண்டும். சுயநலமாக சிந்திக்காமல் சுயமாக சிந்தித்து இச்சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தான் நான் கூற வருகின்றேன். வரலாற்றை புரட்சி பாருங்கள் இளையோர்களே. பிழைப்புக்காக கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் தான் ஆரியர்கள். ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கடவுளின் தலையிலிருந்து பிறந்தவர்கள், நீங்கள் கடவுளின் பாதத்திலிருந்து பிறந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று நம்மை தட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை தட்டி கேட்க வேண்டிய நாம் அவர்களுக்கு தட்டி கொடுத்து கொண்டு தான் இன்னும் இருக்கின்றோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், சாதி சாக்கடையில் விழட்டும், சமத்துவ பூக்கள் சாலை எங்கும் பூக்கட்டும் என்ற நச்சுன்னு ஒரு வரி நம் நினைவில் எட்டுவது உண்டு. இந்த இடத்தில் சாதி இல்லை எடி பாப்பா என்று பாரதியார் சொல்லிவிட்டு சென்றாலும், கடவுளை மற மனிதனை நினை என்று பெரியார் கூறிவிட்டு சென்றாலும், சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று என்று பாரதிதாசன் பாடிவிட்டு சென்றாலும், சாதியை ஒழித்து போராடி பல படங்கள் திரைப்படங்கள் வெளியாகி வந்தாலும் நாம் களத்தில் இறங்காத வரை இந்த சாதி இந்த சமூகத்தில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். இறுதியாக ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சாதி ஒழிய வேண்டுமென்றால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கொடுக்கப்படும் இலவசங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தால் அவை விலகுமா? சிந்தியுங்கள். இந்த இடத்தில் தான் இளையோராகிய நாம் சிந்திக்க வேண்டும் என்பது தீர்வு வேண்டும். எப்படிப்பட்ட தீர்வு என்றால், இளையோர் இந்தியா சாதி வன்கொடுமை இல்லா இளையோர் இந்தியாவாக மாற வேண்டும் என்றால் அது நம் கையில் தான் உண்டு. குட்டி விதைகளும் பூமியை முட்டும், தடுக்கி விழுந்தால் தலைதான் கிட்டும், சிட்டு குருவிகளும் கூடுகள் கட்டும், இளைஞனே எழுந்து நில், சாதியை மிதித்து நில், அந்த வானம் கூட எட்டும் என்று கூறி சாதி வன்கொடுமை இல்லா இளையோர் இந்தியாவாக மாற்ற வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.